வணக்கம், வாங்க, நான் உங்கள் கதிரவன். இங்கே எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மை நம்ம பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபு ஒரு ஃபங்க்ஷனை நோட் பண்ணுதா, ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நாம் அவங்ககிட்ட சொல்லணும். ஒருவேளை ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கான காரணத்தையும் எழுதலாம். கிவ் ரீசன், ஏன் அது ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அப்போ இங்கே எதுவுமே நமக்கு தெரியல. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். இப்படி போடணும். இந்த வெர்டிக்கல் லைன் போட்டால் இந்த வெர்டிக்கல் லைனில் எத்தனை பாயிண்டில் கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு பாயிண்டில் கட் பண்ணணும், இங்கே ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. அப்போ நமக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான், எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் கட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும். இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனை அது க்ரியேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்களேன். இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கா. ஸோ அப்போ 2 பாயிண்டில் இது பண்ணுறதுனால, கட் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. த கிராஃப் மீட்ஸ் வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது மீட் பண்ணுறதுனால நமக்கு அது என்னவாக இருக்காது அப்படின்னா ஃபங்க்ஷனாக இருக்காது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் இங்கே டச் ஆகுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் கிடையாது, 3 பாயிண்டில் வருதா. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரிங்களா, நல்லா பார்த்துங்க. ஸோ காரணத்தையும் அவங்க அங்கே எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் சம்மு க்ளோஸ்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்களேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லெட் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ நம்ம இன்புட் பண்ணுற வேல்யூ எந்த வேல்யூவாக இருக்கணும்னா ஏவோட வேல்யூவாக இருக்கணும். ஃபங்க்ஷன் டெஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா x/2 - 1, அதாவது இங்கே ஏவை 2ஆல் டிவைட் பண்ணி அதை 1ஆல் மைனஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு பி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, சரி பார்ப்போம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு சம் இங்கே ஃபஸ்ட்டு இது என்னது 2/2. 2/2ஓட வேல்யூ என்ன 1. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ 1 - 1 அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 0. இப்போ வந்துச்சா, பியோட வேல்யூ கிடைக்குதா. அடுத்து அதே மாதிரி 4/2 - 1. 2ல் எத்தனை 4 இருக்குது, 2 4 இருக்குது. சார் 2 2s are 4. 2 - 1, அப்போ 2 - 1 1. அப்போ இங்கே 1 கிடைக்குதா. அடுத்து அதே மாதிரி 6 போடுறோம், 10 போடுறோம், 12 போடுறோம். அப்போ போட்டால் இதெல்லாம் கிடைக்குமான்னு பார்க்கணும். சரிங்களா, சரி பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு f(2), அதாவது ஏவோட வேல்யூ நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஏவோட வேல்யூவை இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 4 6 10 12. ஃபஸ்ட்டு 2வை f(2)வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2/2, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஃபஸ்ட்டு 2/2 அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 1 - 1 0. அடுத்து 4 போடுறோம், அடுத்து 6 போடுறோம், அடுத்து 10 போடுறோம், அடுத்து 12 போடுறோம். 5ஓட நிற்கிது. ஆனால் நமக்கு இங்கே பியில் என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. அந்த 9 நமக்கு தேவையில்லை. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னங்கிறத மட்டும் பார்த்தா போதும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா ஏ கமா பி. ஏன்னா என்ன அர்த்தம்னா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அதுக்கு வேல்யூ நமக்கு 0 கிடச்சிச்சு. அதனால செட் ஆஃப் பேர் 2, 0. அடுத்து 4வை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 1 கிடச்சிச்சு. 6வை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 2 கிடச்சிச்சு. 10னை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 4 கிடச்சது. 12ை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு 5 கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்து இதை வச்சு அப்படியே டேபிள் போட்டுரும். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு 2, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0. சரிங்களா, அதே மாதிரி எல்லா நம்பரையும் போட்டுடணும். இப்போ ஆரோ டயக்ராம், இது ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம்மு இந்த சம்மு தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதனால் நல்லா கவனிச்சுங்க. 2 போட்டால் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. 4 போட்டால் 1 கிடைக்குது. 6 போட்டால் 2 கிடைக்குது. 10 போட்டால் 4 கிடைக்குது. ஆனால் இந்த 9 நமக்கு
மிச்சம் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து கிராஃப் நோட் பண்ணணும். கிராஃபு நம்மளா நோட் பண்ணிக்கிற வேண்டியதான், அது பிரச்சனை இல்லை. 2 போட்டால் 0, 4 போட்டால் 1, 6 போட்டால் 2 அப்படி கிடைக்கும். அப்போ இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி தான் மற்ற எல்லா சம்மும் இருக்கும். இந்த சம்மு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்மு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. A, B அதை கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் எழுத வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னா, ஆரோ டயக்ராம் எழுதுனா போதும். அப்போ ஆரோ டயக்ராம் எப்படி எழுதணும்? இந்த பக்கம் A, இந்த பக்கம் B அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. அப்போ ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது? 2, 3, 4, 2, 3, 4. ஏன் நான் அதை மட்டும் நோட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2 வந்து இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், மொத்தம் 3 டைம் இருக்குது. அதனால் ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ 1 அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. 2 2 கிடைக்குது. 3 2 கிடைக்குது. அடுத்து 4 போட்டால் தான் நமக்கு 3 வருது. 5 போட்டால் 4 போகுது. அப்போ வேல்யூ இப்படி தான் நம்ம பண்ணணும். பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? அடுத்து அதே மாதிரி டேபிள் ஃபார்ம் போடணும். டேபிள் ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்கிறத அப்படியே போட்டுருவோம். 1 போட்டால் 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதுகிறோம். அவ்வளோதான். அடுத்து கிராஃப். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கிராஃபில் 1 போட்டாலும் 2 கிடைக்குது, 2 போட்டாலும் 2 கிடைக்குது, 3 போட்டாலும் 2 கிடைக்குது. அப்போ இந்த லைன் இப்படி போய் அப்புறம் மேலே போகும். லைன் போட வேண்டியதில்லை, இருந்தாலும் நோட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் n tends to n, அதாவது நேச்சுரல் நம்பரிலிருந்து நமக்கு நேச்சுரல் நம்பருக்கு போகுது. டெஃபைன்டு பை f of x, இதுதான் நமக்கு ரேஞ்ச். சரிங்களா? அப்போ 2 இருக்குது. இது டொமைனு, இது கோடொமைனு, இது ரேஞ்சு. சரிங்களா? இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டூ. அதாவது இப்போ 1 to 1னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆன் to 1னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1 to 1னா என்னென்னா, ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட மட்டும் கனெக்ஷனில் இருக்கும். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எஃப்ங்கிறது வந்து n tends to n, இங்கே n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. 1 2 3 4 and so on போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 and so on போய்கிட்டே இருக்கா. இது n. ஆனால் நம்ம ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். அப்போ என்னுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பண்ணும். 1 2 3ன்னு. அப்போ 1 நமக்கு போட்டோம்னா நமக்கு 1 கிடைக்குது. 2 போட்டு பாருங்கள், 3 கிடைக்கும். சரிங்களா? 2 2s are 4, 4 - 1 3. அடுத்து 3 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். ஏன்னா 3 2s are 6, 6 - 1 5. அடுத்து 4 போட்டால் 7, 5 போட்டால் 9, அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நாம் படம் போடுறோம், மேப்பு போடுறோம். ஃபஸ்ட்டு n of x, நேச்சுரல் நம்பர் ஆஃப் x, நேச்சுரல் நம்பர் ஆஃப் f of x. நேச்சுரல் நம்பர் ஆஃப் x 1 2 3 4ன்னு போடுறோம். ஆனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 3 5 7 9. இங்கே தான் கேள்வியை நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு நம்பரோட மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ 1னா 1ஓட தான் கனெக்ஷனில் இருக்குது. இந்த 1ங்கிறது 3யோட கனெக்ஷனில் இல்லை. அதனால் இது 1 to 1. எஸ், இட் இஸ் 1 to 1. ஏன் ஆன் to 1 கிடையாது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். நான் சொன்னது இங்கே வரும் பாருங்களேன். அப்போ ரேஞ்சு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 1 3 5 7 9, இதுதான் ஆன்சர் கிடச்சிச்சு இல்லையா? அப்போ அதுதான் ரேஞ்சு. நாம் என்ன இன்புட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அது ரேஞ்ச். அந்த ரேஞ்சு கிடச்சிருச்சு. ஆனால் கோடொமைன்கிறது அப்படி இல்லை. கோடொமைன்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோடொமைனும் இந்த ரேஞ்சும் ரெண்டுமே தட் இஸ் நாட் ஈக்குவல். 2 ஈக்குவல் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ. அப்போ 2 ஈக்குவலாக இருந்தால் ஆன் டூவில் இருக்கணும். 2 ஈக்குவலாக இருந்தால் ஆன் டூவில் இருக்கணும். 2 ஈக்குவலாக இல்லாததுனால
அது ஆன் டூவில் இல்லை. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது 1 to 1ல் இருக்கணும், ஆனால் என்னவாக இருக்கக்கூடாது, ஆன் டூ 1ல் இருக்கக்கூடாது. ஒரு நம்பரோட கனெக்ஷனில் இருக்குது, ஆனால் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை. அது நான் ஈக்குவலாக இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஈக்குவலாக கிடையாது. அதனால் இட் இஸ் நாட்டு ஆன் டூ. ஒரு வேளை இருந்தால் எஸ் ஆன் டூ, ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆன் டூ வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் n டென்ஸ் டு n, அதாவது நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு போகணும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது டொமைன், நல்லா கவனிச்சுங்க, இது கோடொமைன். அப்போ இது நமக்கு எஃப்ல, அதாவது என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது ரேஞ்ச், சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு ஹிண்ட் வேர்டு. அப்போ n டென்ஸ் டு n, இப்போ என்னங்கிறது நமக்கு தெரியும், 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை இந்த எம்முக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணணும். 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா 1, ஏன்னா 1 2 டைம்ஸ் பண்ணுறோம். 1 1 சார் 1, அப்போ 1 தான். 1 + 1 2, 2 + 3 5. அப்போ 2 ஸ்கொயர்னால் எப்படி எழுதுவோம், 2 × 2, 2 2 சார் 4, 4 + 2 6, 6 + 3 9. அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும், அண்ட் ஸோ ஆன். போகுதா? இப்போ நம்ம மேப்பை போட்டுற வேண்டியதான். அப்போ 1 அப்படின்ற வேல்யூ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிட்டா நமக்கு வேல்யூ 5 கிடைக்குது. இங்கே 2ங்கிற வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிட்டா 9 கிடைக்குது. அடுத்து 15 போகுது, 23 போகுது. இப்போ இந்த வேல்யூவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு வேல்யூவோட தான் கனெக்ஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இது 1 to 1 ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். இது 1 to 1 ஃபங்க்ஷனா? எஸ், இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். கொஸ்டின் நம்பர் 6. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 1 2 3 4, ஆனால் பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ், அது போய்கிட்டே இருக்கும். இப்போ கேள்வி நமக்கு எப்படி கேட்க போகிறாங்கங்கிறது தெரியாது. இவங்க கொடுத்துருக்கிறது அதுதான், கிவன், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்களேன். லெட் ஏ டென்ஸ் டு பி. அப்போ ஏங்கிறது 1, பிங்கிறது 1. அப்போ ஏங்கிறது ஒரு டொமைன், நமக்கு நல்லா தெரியும். பிங்கிறது கோடொமைன். அடுத்து இது ரேஞ்ச், புரியுங்களா? அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு 1 2 3 4 அவன் கொடுத்துருக்கான். பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர், போய்கிட்டே இருக்கும், அது என்லெஸ், இன்ஃபினிட்டி, அதுக்கு போகும். அப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ரேஞ்ச், சரியா? அப்போ இந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? ஏ டென்ஸ் டு பி, ஏ டென்ஸ் டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ ஏல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ எஃப் இன்ட்டு 1, அப்போ 1 க்யூப், 1 க்யூப்னா 1 3 டைம்ஸு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 1 தான் வரும். அடுத்து 2வை 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 × 2 × 2, ஸோ 8 கிடைக்கும். கிடைக்குதா? அடுத்து இங்கே 3 பண்ணால் 27, அடுத்து 64. அதுக்கு மேலே வேல்யூ இல்லை. இந்த பியோட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டா அது வேஸ்ட். அப்போ ரேஞ்சு நமக்கு கேட்டிருக்கிறது, ரேஞ்சு கேட்டிருக்காங்க, இருக்கா பாருங்க. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? 1 to 1 ஃபங்க்ஷன், 1லேருந்து 1க்கு போகும், அது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். அவ்வளோதான் கொஸ்டின்.